விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மகா சிவராத்திரியின் போது 4 கால பூஜைகளுக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் மீனராசி நேயர்கள் செய்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியுதோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாங்க. அதேபோல் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அவர்களுடைய விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலங்களானது ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலுமே உங்களுக்கு நிறைய விரயங்களானது ஏற்படும் என்பதனால் சனிக்கிழமை தோறுமே மதிய வேளைகளில் ஏழை மக்களுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க. எதிரிகள் திடீரென பார்த்தீங்கன்னா தடை தூக்க நேரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 43, 75வது பாடலை படிப்பது, கேட்பது, இது எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா செய்து வரும் பொழுது உங்களுக்கு நன்மையானது பயக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பயங்கள் அனைத்துமே நீங்கும். தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வயிறு, கழிவு பாதை, முதுகு, கால்பாதம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களானது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகிறது. மறைந்தவன் மறைந்த இடத்தை பார்ப்பது யோக படத்தை கொடுக்கும். சர்வ ஜெயத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றிகளானது ஏற்படுங்க. எதிர்த்தவர்களை எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே மாறுங்க. இழுத்துக்கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி பார்த்தீங்கன்னா டக்கென்று நடைபெறும். மேலும் ஒரு சில விஷயங்களானது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்களானது தீருங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்கள் அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அந்யோன்ய குறைபாடுகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்குங்க. குடும்பத்தில் அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். போல நீண்ட நாட்களாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் இப்பொழுது நீங்குங்க. அடிமை தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். நிறைய சுப விரயங்கள் ஜென்ம சனியில் நடக்கும். அதேபோல் எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்களானது ஏற்படுங்க. அற்புதமான காலகட்டங்கள் இது. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்திலும் மறைகின்றார். அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் தொடரும். அனுபவபூர்வமாக பேசுவீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா அரசால ஆதாயங்களானது உண்டு. எத்தனை இடர் வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளிக்க முடியும். தொட்டது துளங்கும், பட்டது பூக்கும். அதேபோல் அறிவுபூர்ணமாக செயல்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமையும் நன்மையும் உண்டாகுங்க. எதிர்காலம் பற்றிய பயங்களானது விலகும். பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டிய சுப காரியங்களும் நடக்குங்க. குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். குடும்பம் குதூகூலமாக இருக்கும். உற்சாகமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். பழைய உறவினர், நண்பர்கள் தேடி பேசுவார்கள். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும். அதேபோல் வீடு வாகன செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வழக்குகளானது சாதகமாகும்.
பூர்வ சொத்தில் வந்து அதாவது பூர்வீக சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிய இழுபறி நிலைகளானது மாறும். பெற்றோர்களினுடைய ஆதரவு மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கையானது பராமரிப்பு செலவுகளானது அதிகமாகும். வீடு, இடம், வாகனம் நீங்கள் வாங்கலாம். நோய்கள், கடன்கள் தீரும். அதனுடைய காலகட்டமாக இது இருக்க போகிறது. எதிரிகளினுடைய தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க. எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலம். ராசியை சனி பகவான் கடப்பதனால ஜென்ம சனியினுடைய பாதிப்பால் சிறு சோர்வு, அசதி, அலுப்பு அவ்வப்போது தோன்றி மறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். விரும்பிய பொருட்களை வந்து வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக செலவு செய்து நீங்கள் சீரமைப்பீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். நோய் நொடியானது சீராகும். ஜென்ம சனி யாருக்குமே திருமண தடையை தராது. அதனால் பெரும்பான்மையாக திருமணம் நடத்த இருக்கும். குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய சலசலப்பு குறைந்து கலகலப்பானது மிகுதியாகும். குடும்பத்தில் விருந்துகள், விழாக்கள், விசேஷங்கள் என மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடக்குங்க. பொருளாதாரத்தில் நிலவிய மந்த நிலைகளானது இப்பொழுது மாறும். வீடு வாகன யோகங்களானது உண்டாகுங்க. வாடகை வீட்டில் வசித்தவர்கள் புதிய வீடு வாங்குதல், கட்டுதல், பராமரித்தல் என சுப பயன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க. தேக சுகங்களானது கூடும். பழைய கடன்களை நீங்கள் அடைக்கலாம். புதிய கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்தலாங்க. விவசாயிகள் வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு முனையான சம்பவங்களானது நடைபெறும். பழைய கடனை பைசல் செய்ய புது வழிகளானது பிறக்கும். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபரீத அதிர்ஷ்ட யோகமான உயிர் சொத்து, அதிர்ஷ்ட பணமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. இழுபறியாக இருந்த பணிகளானது இப்பொழுது முடியும். கடந்த கால சுமூகமான அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதனைகளை அவ்வப்போது நினைத்து நீங்கள் மகிழ்வீர். தொழில் சீரான சிறப்பான முன்னேற்றங்களானது உண்டு. அதேபோல் பேச்சை வந்து பார்த்திங்கன்னா மூலதனமாக கொண்ட தொழில், கமிஷன் அடிப்படையான தொழில் பணிபுரிபவர்களுக்கு மிக மிக சாதகமான காலம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. புதிய அனுபவங்களானது உங்களுக்கு உண்டாகும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தவறை உணர்ந்து உறவு பாராட்டுவார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு பிரச்சனை முடிவிற்கு வரும். படிப்பிற்கு ஏற்ற வேலைகளானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புமானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. எதிரிகளிடம் இருந்து வந்த போட்டி பொறாமைகளானது இப்பொழுது மறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடு மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற இடப்பெயர்ச்சிகளானது நடைபெறும். இப்பொழுது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிலுமே உங்களுடைய கையானது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மருத்துவ உதவியினால் உடல்நிலையானது தோறும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நினைத்ததை அடைய முடியும். உங்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா வேகங்களும் தைரியங்களும் கூடுங்க. சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையானது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவியை அடைய முடியுங்க. சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையானது உண்டாகும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பாலிசி எடுப்பார்கள். அதே சமயம் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெண்கள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். பெண்கள் நகைச்சீட்டு, ஏலச்சீட்டு என பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருக்குவார்கள். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகன யோகங்கள், தொழில் முன்னேற்றங்கள் போன்ற பொருளாதார நிலைகளானது சிறப்பாகவே வந்து இருக்கும். அடிப்படை வசதிகளானது பெருகுங்க. வீண் செலவுகள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது. சுப செலவுகளுக்கு சகோதர சகோதரிகளினுடைய உதவிகளானது கிடைக்கும். செலவுகளால் நெருக்கடியான ஒரு சூழல்கள் ஏற்பட்டாலுமே சமாளித்து விடுவீர்கள். ஆரோக்கிய குறைபாட்டை வந்து பார்த்திங்கன்னா முறையான ஒரு வைத்தியத்தில் சரி செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் தொல்லை, வாழ்க்கை துணையினுடைய பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து வருங்காலத்துக்காக நீங்கள் சேமிப்பீர். ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல் மிகுந்த பிரயாணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பாதிப்புகளானது ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு ஏமாறாதீர்கள். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. மீனராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் பரிகாரமாக இந்த மாசி மாத சிவராத்திரி அன்று விரதங்களை இருந்து சிவ வழிபாடு
செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் வழிபாடு செய்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.